நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டை விட்டு வெளியேறி காதலனுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வந்த பெண் கழுத்தை நெரித்து கொலை செய்து பெண்ணின் சடலத்தை பெட்ஷீட்டில் சுற்றிய கொலையாளி. வேலைக்கு செல்லாமல் மது குடித்துவிட்டு ஊதாரியாக சுற்றி திரிந்த காதலன் உயிருக்கு உயிராக காதலித்த காதலியை கொன்றது ஏன்? 3 நாட்களாக அழுகிய உடலுடன் தங்கியிருந்த காதலன் சிக்கியது எப்படி? நள்ளிரவு நேரத்துல அன்னோன் நம்பர்ல இருந்து பஜாரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வந்திருக்கு. சார், என் ஃப்ரெண்டு அவன் கூட லிவின்ல இருந்த பொண்ணை கொன்னுட்டு வீட்டுல உள்ள பெட்ஷீட்ல டெட் பாடியை சுத்தி மறைச்சு வச்சிருக்கான் சார்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் வீட்டு கதவை திறந்து அழுகி கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்புறம் அதே வீட்டுல பித்து பிடிச்சவன் போல உட்கார்ந்திருந்த கொலையாளியை கைது பண்ணி விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மத்திய பிரதேசம் சிரோஜ் பகுதியில் இருந்த சச்சினுக்கு கல்யாணமாகி 2 பிள்ளைகள் இருக்காங்க. மதுவுக்கு அடிமையான சச்சின் வேலைக்கு போகாம ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்கான். பிள்ளைகளுடைய படிப்புக்காக கூலி வேலைக்கு போயிட்டே குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க சச்சினுடைய மனைவி. ஆனா அந்த பணத்தையும் திருடிட்டு போறத வழக்கமா வச்சிருந்த சச்சின் மது வாங்கி குடிச்சிட்டு மனைவிய அடிச்சு சித்திரவதை செஞ்சிருக்கான். கணவனுடைய செயலை பார்த்து வெறுத்து போன மனைவி குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி போனதுக்கு அப்புறம் சச்சின் வேலைக்கு போகாம நண்பர்களோட சேர்ந்து மது குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருந்திருக்கான். அப்போ அதே ஏரியாவுல இருந்த ரித்திகா சென் கூட சச்சினுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்களுடைய பழக்கம் நாள் போக்குல காதலா மாறியிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச ரித்திகா சென்னுடைய அப்பா அம்மா மகளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா பெற்றோர் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து ரித்திகா சென் வீட்டை விட்டு வெளியில போய் சச்சினோட ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. விதிஷா பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கல்யாணம் பண்ணிக்காம லிவின்ல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்த ரித்திகா சென் வீட்டை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சச்சின் வழக்கம் போல வேலை வெட்டிக்கு போகாம மது குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருந்திருக்கான். இதுக்கு மத்தியில அவங்க குடியிருந்த பகுதியில போதுமான வசதி இல்லாததால அந்த ஜோடி காயத்ரி நகர்ல உள்ள வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டாங்க. ரித்திகா சென் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீடு திரும்புவாங்களாம். வீட்டுக்கு வந்தும் வேலை விஷயமா மேனேஜருக்கு போன் பண்ணி பேசிட்டு தூங்குறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. என்னடா சமீப காலமா ரித்திகா நம்ம கிட்ட நெருங்கி பேசுறத குறைச்சிட்டு தினமும் மேனேஜர் கிட்ட போன் பேசிட்டு தூங்க போயிடுறான்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கான் சச்சின். நைட்டு நேரத்துல எதுக்கு மேனேஜர் கிட்ட பேசுற, எந்த வேலையா இருந்தாலும் ஆபீஸ்லயே முடிச்சிட்டு வர வேண்டியதானு சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். சம்பவத்தன்னைக்கு மது போதையில வீட்டுக்கு வந்த சச்சின் மேனேஜர் கிட்ட டெய்லியும் பேசிக்கிட்டே இருக்கிற அவருக்கும் உனக்கும் அப்படி என்ன உறவு, அவரோட நெருங்கி பழகிறியான்னு சண்டை போட்டிருக்கான். அதை கேட்டு கோபப்பட்ட ரித்திகா, நீயும் வேலைக்கு போக மாட்ட, வேலைக்கு போய் சம்பாதிச்சு போடுற என்னையும் சந்தேகப்பட்டு பேசுவியான்னு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அதனால கடுப்பான சச்சின் வேலைக்கு போற திமிர்ல என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு அவங்கள போட்டு அடின்னு அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ரித்திகாவுடைய கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொண்டிருக்கான் சச்சின். ரித்திகா உயிரிழந்து கிடந்ததை பார்த்து பதறின சச்சின் வீட்டுல இருந்த போர்வையால ரித்திகாவுடைய உடலை சுத்தி வச்சிருந்திருக்கான். சடலத்தை எப்படி அடக்கம் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த சச்சின் வெளியில எடுத்துட்டு போனா யாராவது பாத்துருவாங்களோன்னு பயந்து போய் 3 நாளா வீட்டுக்குள்ளேயே சடலத்தை வச்சிட்டு இருந்திருக்கான்.
அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர் அனுஜ் வீட்டுக்கு போயிருக்கான். என்ன மச்சான் எப்படி இருக்க, தங்கச்சி ரித்திகா எப்படி இருக்காங்கன்னு நலம் விசாரிச்சிருக்காரு அனுஜ். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு முன்னாடி வா மது குடிக்கலாம்னு 2 பேரும் சேர்ந்து மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மச்சான் நான் ரித்திகாவை கொலை பண்ணிட்டேன்டா, டெட் பாடியை வீட்டுல தான் வச்சிருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியலடான்னு சொல்லியிருக்கான் சச்சின். அதை கேட்டு ஏன்டா காமெடி பண்ற, போதையில உளராதுன்னு சொல்லியிருக்காரு அஜீன். மறுநாள் காலையில போதை தெளிஞ்சதும் மறுபடியும் நான் ரித்திகாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கான் சச்சின். சடலத்தை அடக்கம் பண்ண நண்பன் ஐடியா கொடுப்பான்னு எதிர்பார்த்திருந்தான் சச்சின். ஆனா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காரு அஜின். அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் ரித்திகாஸின் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சதோட சச்சினை கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தோழியின் உறவினரை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்ற இளம்பெண். இளம்பெண்ணை மருத்துவமனைக்குள் வைத்தே சரமாரியாக தாக்கிய காதலன். சுருண்டு விழுந்த பெண் அருகே அமர்ந்து கொண்டு ஈவு இரக்கமே இல்லாமல் கழுத்தை அறுத்து கொன்ற கொடூரம். காதலியை துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு அதே கத்தியால் உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற இளைஞன் கடைசி நேரத்தில் முடிவை மாற்றிக்கொண்டு தப்பி ஓட்டம். கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? தினமும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வந்து போகக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது. டாக்டர்கள், செவிலியர்கள், ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த நோயாளிகள் கூட வந்த உறவினர்கள்னு சுத்தியும் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்த 19 வயது இளம் பெண்ண இளைஞர் ஒருத்தன் சரமாரியா தாக்குனது மட்டுமில்லாம கத்தியால கழுத்தை அறுத்து நிறுத்தி நிதானமா துடிக்க துடிக்க கொண்டிருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை நேர்ல பார்த்து அங்க இருந்த எல்லோரும் மிரண்டு போயிட்டாங்க. ஒருத்தர் கூட கொலையை தடுக்க முன்வரல. இளம் பெண்ணுடைய கழுத்தை அறுத்து கொன்னதுக்கு அப்புறம் அந்த இளைஞர் அதே கத்தியால தன்னுடைய கழுத்தையும் அறுக்க முயற்சி பண்ணியிருக்கான். லைட்டா கழுத்து அறுத்ததுமே வலி அதிகமானதால அந்த இளைஞன் தற்கொலை முயற்சியை பாதியிலேயே கைவிட்டுட்டு வந்த பைக்கிலேயே தப்பிச்சு ஓடி போயிட்டான். விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல உள்ள சிசிடிவி காட்சியையும் நோயாளிகள் தங்களுடைய செல்போன்ல எடுத்த வீடியோ காட்சியையும் கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. அதுக்கப்புறம் இளம் பெண்ணை கொடூரமா கொன்னுட்டு தப்பிச்சு போனவிட மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் இந்த கொடூர சம்பவத்துக்கு காரணம் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் நரசிங்பூர் பகுதியை சேர்ந்த 19 வயதான சந்தியா சௌத்ரி அங்க உள்ள ஒரு ஸ்கூல்ல +2 படிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்த 25 வயசான அபிஷேக்குக்கும் சந்தியாவுக்கும் சோசியல் மீடியா மூலமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறி 2 பேரும் உருகி காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 2 வருஷத்துக்கு மேல அபிஷேக்கும் சந்தியாவும் காதலிச்சுக்கிட்டு வந்த நேரத்துல திடீர்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. கடந்த ஜனவரி மாசம் சந்தியா வேற ஒரு இளைஞர் கூட வெளியே போனதா சொல்லப்படுது. இத அபிஷேக் பார்த்து சந்தியா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். என்னை விட்டுட்டு வேற யார் கூடயோ சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்க, என்ன ஏமாத்த பாக்குறியான்னு கேட்டு தகராறு பண்ணியிருக்கான். அந்த சம்பவத்துக்கு பிறகிருந்தே சந்தியா அபிஷேக் இடையில அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கு. தினமும் பிரச்சனையாவே போயிட்டு இருந்ததால சந்தியா காதலன் அபிஷேக் கிட்ட பேசுறதையும் பழகிறதையும் அடியோட நிறுத்திட்டதா சொல்லப்படுது. 2 வருஷம் ஆசையா பேசி பழகிக்கிட்டு இப்போ திடீர்னு என்ன கழட்டி விட பாக்குறியான்னு கேட்டு அபிஷேக் திரும்பவும் சண்டை போட்டிருந்திருக்கான். இப்படியே பிரச்சனை பூதாகரமா போயிட்டு இருந்த நேரத்துல தான் காதலி சந்தியாவை கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்கான் காதலன் அபிஷேக். நரசிங்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில சந்தியாவுடைய ஃப்ரெண்டோட அன்னிக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தையையும் தாயையும் பார்க்கறதுக்காக ஜூன் 27ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு சந்தியா வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அபிஷேக் சந்தியாவை கொல்ல இதுதான் சரியான சான்ஸ்ன்னு நினைச்சு கையில கத்தியோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். மதியம் சுமார் 3:30 மணிக்கு சந்தியா ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஃப்ரெண்டோட அண்ணிய பார்த்துட்டு வீட்டுக்கு புறப்பட்டு இருக்காங்க. அப்போ அங்க மறைஞ்சிருந்த அபிஷேக் திடீர்னு சந்தியாவை வழிமறைச்சு எப்பவும் போல தன் கூட பேசி பழகணும்னு சொல்லியிருக்கான்.
அதெல்லாம் முடியாது, என்னுடைய வழியில போக விடுன்னு சந்தியா கோபமா சொன்னதா சொல்லப்படுது. இப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ சந்தியாவை அடிச்சு கீழே தள்ளிவிட்ட அபிஷேக் தரையில உட்கார்ந்து சந்தியாவுடைய கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொண்டிருக்கான். கொலை பண்றோங்கிற பயமும் பதற்றமும் இல்லாம காதலி மேல ஏறி உட்கார்ந்து நிறுத்தி நிதானமா கழுத்தை அறுத்திருக்கான் அந்த கொடூரன். காதலியுடைய உயிர் அடங்கிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே கத்தியால தன்னுடைய கழுத்தையும் அறுத்து தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா லைட்டா அறுத்ததுமே கழுத்துல இருந்து ரத்தம் கொட்டியிருக்கு. உயிர் பயத்துல தற்கொலை முயற்சியை பாதியிலேயே கைவிட்டுட்டு பைக்ல தப்பிச்சு போயிருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை அங்க இருந்த ஒருத்தர் தன்னுடைய செல்போன்ல வீடியோ எடுத்திருக்காரு. ஜூன் 27ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்துடைய வீடியோ காட்சி 4 நாளைக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அபிஷேக் சந்தியாவை துடிக்க துடிக்க கழுத்தறுத்து கொலை பண்ணப்போ அங்க டாக்டர்கள், நர்ஸுகள், நோயாளிகள்னு ஏகப்பட்ட பேர் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தர் வேகமா வந்து தடுத்திருந்தா கூட ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கலாம்னு ஆதங்கப்படுறாங்க சந்தியாவுடைய உறவினர்கள். சிசிடிவி மற்றும் செல்போன் வீடியோ காட்சிகளை வச்சு அபிஷேக் தான் கொலையாளிங்கிறத உறுதிப்படுத்தின போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர் சிறுமிகள், ஒரு சிறுவன் மற்றும் ஒரு சிறுமியின் கை கால்களில் இருந்த தீக்காயங்கள், தனது தாய் சூடு வைத்து விட்டதாக கூறிய கொடூரம், தலை, மார்பு, வயிறு என பல இடங்களில் சூடு வைத்து சித்திரவதை, தினமும் மது குடித்துவிட்டு குழந்தைகளை டார்ச்சர் செய்த ராட்சத தாய், பெற்ற தாயே குழந்தைகளுக்கு யமனாக மாறியது ஏன்? உண்மை வெளிவந்தது எப்படி? யாருமா சூடு வச்சது? அழகான சூடு வச்சது யாரு? உண்மையை சொல்லி யாருமா? எதனால வச்ச? சொல்ற பேச்சுக்கு. வீக்கெண்டு, ஸ்கூல் லீவு, தெருவில் உள்ள சின்ன சின்ன பசங்க ஒன்னா சேர்ந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க. பெரியவங்கெல்லாம் அங்க இங்கன்னு நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்த வழியா இளைஞர் ஒருத்தர் நடந்து போயிருக்காரு. அப்போ அங்க இருந்த ஒரு சிறுவன் சிறுமி கையில ரண காயங்கள் இருந்ததை பார்த்து ஷாக் ஆன இளைஞர் அவங்க பக்கத்துல போய் கையில என்னாச்சு பாப்பான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அம்மா சூடு வச்சுட்டாங்க அங்கிள்னு 2 குழந்தைகளும் சொல்லியிருக்காங்க. அம்மா சூடு வச்சாங்களா? எதுக்கு வச்சாங்க? நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு இளைஞர். நாங்க எதுவும் பண்ணல, நைட்டு தூங்காம இருந்த அம்மாவும் அந்த அன்களும் சேர்ந்துதான் இப்படி சூடு வச்சாங்க, கையில மட்டும் இல்ல உடம்பு ஃபுல்லாவே சூடு வச்சாங்கன்னு குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து இளைஞர் குழந்தைகளோட துணியை கலற்றி பார்த்தப்போ 2 குழந்தைகளுடைய உடம்பு முழுக்க சூடு போட்ட தடம் இருந்திருக்குது. அதை பார்த்ததும் பதறி போன இளைஞர் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்காரு. அடுத்த நொடியே திருவள்ளூர் பொன்னேரிக்கு வந்த போலீஸ்காரங்க 2 சிறுவர்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதோட குழந்தைகளுடைய தாயையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சதுல தான் சிறுவர்கள் அனுபவிச்ச கொடுமைகள் ஒவ்வொன்னா வெளிச்சத்துக்கு வந்து பதற வச்சிருக்குது. கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவங்க 20 வயசான சத்யா, இவங்களுக்கும் அதே ஊரை சேர்ந்த சிவா அப்படிங்கிறவருக்கும் கல்யாணமாகி 5 வயசுல ஒரு மகனும் 3 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. சத்யாவுக்கு பல ஆண்கள் கூட தகாத உறவு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த விஷயம் சிவாவுக்கு தெரிய வரவே மனைவி சத்யாவை கண்டிச்சிருக்காரு. ஆனா சத்யா சிவா சொல்ற எதையுமே காதலையே வாங்கிக்காம தன்னுடைய இஷ்டத்துக்கு இருந்திருக்காங்க. பொறுத்து பார்த்த சிவா இனிமே இவ கூட வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பிரிஞ்சு போயிட்டாரு. அதுக்கு பிறகு தன்னோட 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு திருவள்ளூருக்கு வந்த சத்யா பொன்னேரி பாலாஜி நகர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. 4-5 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி பிள்ளைகளை வளர்த்த சத்யாவுக்கு அன்பரசன் அப்படிங்கிறவர் கூட பழக்கம் ஏற்பட்டு இருக்குது. இந்த பழக்கம் நாளாக எக்குத்தப்பான உறவா மாறியிருக்கு. அன்பரசனுடைய மனைவி கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரே வீட்டுல கணவன் மனைவி போல வாழ்ந்துட்டு இருந்த சத்யாவும் அன்பரசனும் தினமும்
மது குடிச்சிட்டு தனிமையில இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல சத்யாவுடைய 2 பிள்ளைகளும் சாப்பாடு கேட்டு அழுதுருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுறீங்களான்னு சொல்லி கடுப்பான சத்யா தோசை கரண்டிய கேஸ் அடுப்புல காட்டி கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம தன்னுடைய 2 பிள்ளைகளுடைய தலை, நெஞ்சு, வயிறுன்னு உடம்பு முழுக்க சூடு வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு முறையோ 2 முறையோ இல்ல, பல முறை உடம்புல பல இடங்கள்ல சூடு வச்சிருக்காங்க. பெரியவங்க மேல லேசா சூடு காயம் பட்டாலே தாங்க மாட்டாங்க. இதுல பெத்த குழந்தைகளுக்கு மனசாட்சியே இல்லாம சூடு வச்சிருக்காங்க சத்யா. 2 குழந்தைகளும் வலிக்குது எரியுதுன்னு கத்தி கதறி இருக்காங்க. அந்த கதறல் சத்தத்தை கேட்டு கூட மனசு இறங்காம தாய் சூடு வச்சதுதான் கொடூரத்துடைய உச்சமே. இதை பத்தி போலீஸ்காரங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சப்போ சத்யாவும் அன்பரசனும் அடிக்கடி வீட்டுல தனிமையில சந்திச்சுப்பாங்கன்னும், அப்பெல்லாம் 2 பேரும் சேர்ந்து மது குடிச்சிட்டு அலப்பறை பண்ணுவாங்கன்னும், அதை விட கொடுமையே பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடாம சத்யாவும் அன்பரசனும் அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்கன்னும் சொல்லி இருக்காங்க. சத்யா கிட்ட நடத்தின விசாரணையில மொத்த உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அடுத்து சத்யா கிட்ட இருந்து 2 குழந்தைகளையும் மீட்ட போலீஸ் திருவள்ளூர்ல உள்ள குழந்தைகள் காப்பகத்துல சேர்த்திருக்காங்க. அதோட இது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருக்கிற போலீஸ் குழந்தைகளுடைய தாய் சத்யா கிட்டையும் காதலன் அன்பரசன் கிட்டையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. முழுமையான விசாரணைக்கு அப்புறம் தான் குழந்தைகளுடைய அம்மாவை அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாவும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. மாரியம்மன் கோயிலில் களை கட்டிய ஆடி மாத திருவிழா. திருவிழாவுக்காக வெளியூரில் இருந்து சொந்த ஊருக்கு வந்த லாரி கிளீனர் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த இளைஞரின் மார்பை கத்தியால் குத்தி கிழித்த பெரியப்பா மகனுடன் சேர்ந்து சொந்த தம்பி மகனையே கொடூரமாக கொலை செய்ததற்கு என்ன காரணம்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே பல கிராமங்கள்ல இருக்கிற கோயில்கள்ல திருவிழா களை கட்டிரும். வெளியூர்ல தங்கி வேலை பார்க்குறவங்க, ஹாஸ்டல்ல தங்கி காலேஜ்ல படிக்கிறவங்கன்னு எல்லோரும் எதுக்கு சொந்த ஊருக்கு வராங்களோ இல்லையோ திருவிழாவுக்கு கண்டிப்பா ஆஜராகிடுவாங்க. அந்த மாதிரி தான் முசிறியில இருக்கிற மாரியம்மன் கோவில்ல ஆடி மாசம் திருவிழா களை கட்டி இருக்கு. கிராமமே திருவிழா வைப்ல இருந்த நேரத்துல நடந்த ஒரு கொடூர சம்பவம் தான் கிராம மக்களையே பதற வச்சிருக்கு. இரவு 10 மணிக்கு தெருவில் நின்று 3 பேர் கத்தி கூப்பாடு போட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. குடிச்சிட்டு போதையில தான் கத்திட்டு இருக்காங்கன்னு நினைச்சு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அதை பெருசா கண்டுக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 3 பேர்ல ஒருத்தர் கத்தி கதறுற சத்தம் பலமா கேட்டிருக்குது. அப்போ அங்க இருந்த மக்கள் ஓடி வந்து பார்த்தப்போ இளைஞர் ஒருத்தரை 2 பேர் சேர்ந்து கத்தியால சரமாரியா வெட்டிட்டு இருந்திருக்காங்க. கையில பெரிய கத்தி வச்சிருந்ததால அங்க இருந்த யாருமே பக்கத்திலேயே போகல. விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க இளைஞர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆக முயற்சி பண்ண கொலையாளிகள் 2 பேரையும் மடக்கி பிடிச்சு விசாரிச்சதுல தான் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. திருச்சி முசிறியில இருக்கிற மங்களம் பகுதியை சேர்ந்தவங்க செல்வராஜ் செல்வி தம்பதி. இவங்களுக்கு பிரதீப்ங்கிற மகனும் நிஷாந்தினிங்கிற மகளும் இருக்காங்க. செல்வராஜ் சில வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம உயிரிழந்துட்டாரு. மகன் பிரதீப் தான் வெளியூர்ல லாரி கிளீனர் வேலை பார்த்து அம்மாவையும் தங்கச்சியும் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. மங்களம் பகுதியிலேயே செல்விக்கு சொந்தமான இடத்துல அவங்க கணவருடைய தம்பி பாஸ்கரன் வீட்டை கட்டி குடும்பத்தோட குடியிருந்திருக்காரு. இந்த இடம் உங்களுக்கு தேவைப்படும் போது காலி பண்ணிடுறோம், அது வரைக்கும் இங்க இருந்துக்கிறோம்னு சொல்லிதான் பாஸ்கரன் வீடு கட்டினதா சொல்லப்படுது. வீடு கட்டுற வரைக்கும் அண்ணி பிள்ளைகள்னு சொந்தம் கொண்டாடிட்டு வந்த பாஸ்கரன் வீடு கட்டுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காம ஏளனமா பேசிட்டு வந்திருக்காரு. அதனால ஆத்திரம் அடைஞ்ச பிரதீப் எங்களுடைய சொந்த இடத்துல வீடு கட்டினது மட்டுமில்லாம எங்களையே தரக்குறைவா பேசுறீங்களான்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. இது சம்பந்தமா பல வருஷமாவே இந்த 2 குடும்பத்துக்கும் நடுவுல தகராறு ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. பல முறை வாக்குவாதம், ஏகப்பட்ட முறை அடிதடியும் நடந்திருக்கு. இதுக்கு மத்தியில வெளியூருக்கு லாரி கிளீனிங் வேலைக்கு போன பிரதீப் 3 நாளைக்கு முன்னாடி திருவிழாவுக்கு ஊருக்கு வந்திருக்காரு.
அப்போ வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்த பெரியப்பா பாஸ்கரன் கிட்ட எங்க இடத்துல இருந்து எப்ப காலி பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இது என்னோட இடம், காலி பண்ண முடியாதுன்னு பாஸ்கரன் தெனாவட்டா சொல்லவே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதம் கொஞ்ச நேரத்துல கைகலப்பா மாறி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு மல்லு கட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பிரதீப் கீழே கிடந்த கட்டையை எடுத்து பாஸ்கரன் அடிச்சதுல அவருக்கு தலையில இருந்து ரத்தம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரதீப் அங்க இருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருந்திருக்காரு. ரத்தத்தோட வீட்டுக்குள்ள போன பாஸ்கரனை பார்த்து அவருடைய 16 வயசு மகனும் மனைவிக்கும் ஆத்திரம் தலைக்கு ஏறி இருக்குது. என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பா மேலேயே கை வைப்பான், அதுவும் கட்டையால் அடிச்சு மண்டைய உடைச்சிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே வீட்டுல இருந்த ஆடு தோல் உரிக்கிற சூரி கத்தியை எடுத்துக்கிட்டு பிரதீப் வீட்டுக்கு போயிருக்கான். மகனை தடுக்காம தந்தை பாஸ்கரனும் கூடவே போயிருக்காரு. பிரதீப் பாஸ்கரன் 2 பேருடைய வீடும் பக்கத்துல தான் இருக்கு. பிரதீப் வீட்டுக்கிட்ட போனதும் பாஸ்கரனும் அவருடைய 16 வயசு பையனும் சேர்ந்து பிரதீப்ப கத்தியால சரமாரியா வெட்டி போட்டிருக்காங்க. தனி ஆளா நின்னு சமாளிக்க முடியாம ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்து உயிரிழந்துட்டாரு பிரதீப். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை கைப்பற்றி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. கொலையாளி பாஸ்கரனையும் அவருடைய 16 வயசு மகனையும் பிடிச்சு விசாரிச்சதுல தான் மொத்த உண்மைகளும் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொலையாளி பாஸ்கரனையும் 16 வயசு சிறுவனையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க போலீஸ். நைட்டு நேரம்ங்கிறதால பொதுமக்கள் எல்லோரும் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ சபரீசனுடைய வீட்டுல இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்குது. அந்த சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க போய் பார்த்தப்போ ரத்தக்கரை படிஞ்ச அரிவாளோட 2 பேரு தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. சபரீசன் உயிரிழந்து கிடந்திருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சியான பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு பொதுமக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ கணவனை இழந்த பெண்ணோட சபரீசனும் பாலமுருகனும் தகாத உறவுல இருந்ததாவும், அது ஊர்ல உள்ள எல்லோருக்குமே அரசல் புரசலா தெரியும், அந்த பிரச்சனையில தான் இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து தலைமறைவா இருந்த பாலமுருகனை திண்டுக்கல்ல மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் பல உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. திண்டுக்கல்ல சேர்ந்த 25 வயசான பாலமுருகன் திருப்பூர் கொங்கல் நகர்ல உள்ள வீட்டுல தன்னோட மனைவி குழந்தைகளோட இருந்திருக்காரு. மதுவுக்கு அடிமையானாலும் வேலைக்கு தவறாம போயிடுவாராம் பாலமுருகன். அதே போல சம்பாதிக்கிற பணத்தையும் மனைவி கிட்ட தவறாம கொடுத்து குடும்பத்தை மனைவி கண்ட்ரோல்ல விட்டிருக்காரு. இப்படியே இவங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல தான் இவருக்கும் அதே ஏரியாவில் உள்ள கணவனை இழந்த இன்னொரு பெண்ணுக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நட்பு நாளடைவுல தகாத உறவா மாறி அடிக்கடி தனிமையில இருந்திருக்காங்க. பாலமுருகன் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அடிக்கடி போறத பார்த்த கிராம மக்கள் பாலமுருகனுடைய மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் பாலமுருகன் திருந்தாததால கணவனை விட்டு பிரிஞ்சு ஜல்லிப்பட்டியில உள்ள தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி போனதுக்கு பிறகு தனிமையில இருந்த பாலமுருகனும் வேற ஒரு வேலைக்காக ஜல்லிப்பட்டு கிராமத்துக்கே போய் தனியா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இருந்திருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறமும் பாலமுருகனும் அந்த பெண்ணும் தகாத உறவை கைவிடாம கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கிடையில அதே கிராமத்தை சேர்ந்த 27 வயசான சபரீசன் மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அந்த கேப்ல சபரீசனுக்கும் பாலமுருகனுடைய தகாத உறவுல இருந்த அந்த பொண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் அடிக்கடி வெளியில சுத்துறது, ஒன்னா சந்திச்சு பேசுறதுமா இருந்திருக்காங்க. ஒரு நாள் கொங்கல் கிராமத்துக்கு வேலை விஷயமா பாலமுருகன் போயிருக்காரு. அப்போ சபரீசனும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பாகி அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. வீட்டுக்கு போனதும் அவன் யாரு, நீ ஏன் அவன் கிட்ட நின்று பேசிட்டு இருந்தேன்னு அந்த பொண்ணு கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்காரு பாலமுருகன். அவரு என்னுடைய ஃப்ரெண்டு, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு மழுப்பி இருக்காங்க. சரி, இனிமே நீ அவன் கிட்ட பேசாதன்னு சொல்லி போனை கட் பண்ணியிருக்காரு பாலமுருகன். ஆனா பாலமுருகன் சொன்னதை ஒரு பொருட்டா கூட மதிக்காத அந்த பொண்ணு சபரீசன் கிட்ட பேசுறத கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச பாலமுருகன் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி சண்டை போட்டிருக்காரு.
நீ ஏன் அந்த பொண்ணுகிட்ட பேசுறன்னு கேள்வி கேட்டு சண்டை போட்டிருக்காரு. நான் அப்படிதான் பேசுவேன்னு சபரீசன் சொல்லவும் 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு மாறி மாறி அடிச்சு உருண்டுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த மக்கள் அவங்கள சமாதானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா கோபத்தோட வீட்டுக்கு போன பாலமுருகன் சபரீசனை கொலை பண்ண திட்டம் தீட்டியிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு தன்னுடைய கதவு இல்லாத வீட்டுல உட்கார்ந்து மது குடிச்ச சபரீசன் அங்கேயே படுத்து உறங்கியிருக்காரு. சபரீசனுடைய அம்மா மற்றொரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில பாலமுருகனும் அவருடைய ஃப்ரெண்டு ராமமூர்த்தியும் சேர்ந்து மது குடிச்சிருந்திருக்காங்க. அப்போ என் வழியில ஒருத்தன் குறுக்க வந்துட்டான், அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு பாலமுருகன். நண்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் போதையில கொதிச்செழுந்த ராமமூர்த்தி, நீ என் கூட வாடா, இப்பவே அவன் கதையை முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாலமுருகனும் ராமமூர்த்தியும் சேர்ந்து சபரீசன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க தனி வீட்டுல ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த சபரீசனை கண்மூடித்தனமா வெட்டி கொன்னுட்டு பாலமுருகன் திண்டுக்கல்லுக்கும் ராமமூர்த்தி சொந்த கிராமத்திலையும் பதுங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க செல்போன் நம்பரை வச்சு லொகேஷனை ட்ரேஸ் பண்ண போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.